Hello friends, welcome back to the Beautgenix and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ நான் இப்போ கிரியேட் பண்ணிருக்க இந்த லுக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நீங்க இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா விசிபிள் ஆகும். and நீங்க இன்னும் என்ன Instagramல ஃபாலோ பண்ணல அப்படினா இந்த ஐடியா சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. and ஸோ இப்போ நான் போட்டிருக்க மேக்கப் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டோனர் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். டோனருக்கு வந்து லாக்மே போர் டைட்னிங் டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மாய்ஸ்சரைசருக்கு போய்க்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா வாவ்லேருந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சோண்டு எடுத்து ஆல் ஓவர் மை ஃபேஸ் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து மிஸ்லர்லேருந்து ஐப்ரோ கேக் அண்ட் ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஐப்ரோவில் ஆஃப் கேமில் போய்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ நிக்ஸில் இருந்து ஐஷேடோ பேஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக ஐப்ரோவை சுற்றி வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக அந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு டேம் ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் பார்ட் ஆஃப் த ஐப்ரோலையும் வந்து அதே மாதிரி ஐப்ரோவை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பவுடர் அதே ஸ்பஞ்சில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சீக்கிரமாக பவுடர் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கோடு வரும் இல்லையா, அந்த கோடு சீக்கிரமாக விழுந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஐக்காலேருந்து ஒரு ஐஷேடோ எடுத்து அதில் வந்து லைட் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரௌன் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பொறுமையாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆஷ் கலர் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் வீக் வந்து நான் ஆஷ் கலர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த ஐலிட் வரைக்கும் பொறுமையாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னர் கார்னர் வரைக்கும் போயிடாதீங்க, அது கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப கொஞ்சமாக எடுத்து பில்டப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கொஞ்சோண்டு ஐஷேடோ பேஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ளேஸ் பண்ணி நான் பொறுமையாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அவுட்டர் வி டு ஐலிட் வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ஐஸ் ஆஃப் கேமில் போய் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து கிளிட்டர் பார்ட், சென்டர் ஐலிட் பார்ட். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபார்எவர் 52லேருந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். நெயில் வச்சு காமிக்கிறேன். ஸோ அந்த ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து சும்மா கையிலேயே கோம்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கையிலேயே எடுத்து பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கிளிட்டர் வந்து நம்ம கையிலேயே அப்ளை பண்ணால் தான் நல்லா ப்ளேஸ் ஆகும் கண்ணில். ஸோ 2 கண்ணிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணலையா ஒரு ப்ரஷ், அதே ப்ரஷ் எடுத்து ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து சாஃப்டன் பண்ணுறேன். ஸோ ஐலிட்டில் வந்து அந்த பிளாக் அண்ட் கிளிட்டரை வந்து மர்ஜ் பண்ணுற மாதிரி அதுக்கு நடுவில் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐலைனர் பார்ட்டுக்கு போயிடலாம். இது வந்து ஒரு ஜெல் ஐலைனர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஸோ ஒரு லைட்டான விங்ட் ஐலைனர் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ அண்ட் மேக்கப் வந்து எக்ஸஸாக கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணுற பார்ட் இப்போது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பேடில் வந்து மேக்கப் ரிமூவர் லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு
எந்த ஷேப்பில் ஆங்குலராக வேணுமோ அந்த ஷேப்பில் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆஃப் கேமில் தெரியாமல் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரைமர் பார்ட். ஸோ இதுக்கு வந்து ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரைமரு. அண்ட் ஃபேஸ் எல்லாமே ஒரு அடி அடிச்சுட்டு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ நெத்திலையுமே நல்லா வந்து அடித்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கலர் கரெக்டர் டைம். ஸோ டிஸ்கலரேஷன்ஸ் இருக்க இடம் மட்டும் நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ப்ரஷில் வந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணும்போதே லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா காஞ்சிரும்னு சொல்லிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸ்பஞ்ச் எடுத்து அந்த ஆரஞ்சு கலர் எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் ஆகலாம். ஃபவுண்டேஷன் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னை விட ஒரு ஷேட் அதிகமாக இருக்க கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் கலர் கரெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரைலானில் ஒரு பேலட் இருக்கும், டர்மான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேலட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷனோட கிளியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்கள், நான் அதை பற்றி தனியாக வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ நான் பஃபிங் ப்ரஷ் இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது, ஐம் சாரி. ஸோ நான் பஃபிங் ப்ரஷ் வச்சு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி ஸ்பஞ்சில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு லைட் டு மீடியம் கவரேஜ் தான் கொடுக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஸ்பஞ்ச்லேயே ஒட்டிக்கும். பட் இந்த மாதிரி பஃபிங் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது வந்து ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்டாக ப்ரஷ்லேயே வந்து ஸ்டிக்கியாக ஆகாமல் நம்ம ஃபேஸ்லேயே வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் பஃபிங் ப்ரஷ் இல்லைன்னா ஸ்டிப்லிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மேக்கப் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். ஸோ கழுத்துக்கு காதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் போட போகிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து அண்டர் ஐஸ் வந்து நான் ஒரு கண்ணில் போட்டுட்டு நான் உடனே பிளெண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அது கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஐக்கு போகிறேன். அண்ட் அடுத்த ஐலையும் ரொம்ப லைட்டாக ஹைலைட்டர் போட்டுட்டு ஸோ அதையுமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு கண்ணுக்கு கீழே ஃபைன் லைன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பஞ்சில் நிறைய பவுடர் எடுத்து இப்படி இழுத்து இழுத்து ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல பவுடரை நிறைய ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு கண்லேயுமே அந்த ஃபைன் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக அப்படி இழுத்து இழுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட்டில் வந்து ஹைலைட்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ தான் வந்து நான் ஹோல் ஃபேஸ்க்கு வந்து பவுடரை வந்து அடிச்சுக்கிட்டேன். ஸோ அண்டர் ஐஸில் முன்னாடியே ஃபைன் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக பவுடர் அடிச்சுட்டு மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக ஆல் ஓவர் த ஃபேஸ் ஹைலைட்டிங் வந்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சு பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரான்சிங்க்கு வந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி எடுத்துகிட்டு ப்ரான்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் அதிகமான கலர் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த கட் கொடுத்து ஷேப்பாக நமக்கு ஃபீல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பவுடரை வந்து சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஜா லைனில். ஸோ இப்போ ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் நான் வந்து ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணலை, அதே பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து கான்டோர் அப்ளை பண்ணிக்கிறேன் நோஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் இந்த ரெண்டு கலருமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டரும் நான் நைக்கா பேலட்லேருந்து தான் யூஸ் பண்ணேன்.
ஸோ ஹைலைட்டர் வந்து ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு, ஸோ ஃபுல் மேக்கப் முடிக்கும் போது என்னாச்சு, நமக்கு ஐப்ரோ வந்து கொஞ்சம் லைட்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஹைலைட்டர் வந்து ஃபேஸ்க்கு, நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு, பவுடரை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக டல்லான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஐப்ரோ வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு ப்ரோ போனில் வந்து ஹைலைட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் டைம். லிப்ஸ்டிக் வந்து நான் ஹூடா பியூட்டி ஆல்ரெடி ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பேன் இந்த லிப்ஸ்டிக் பற்றி. ஒரு செட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து 500 ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டூப்ளிகேட் ஹூடா பியூட்டி. ஸோ இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்ணுக்கு காஜல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 கண்ணுக்கும் ரொம்ப லைட்டாக காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து காஜல் வந்து எப்படி போட்டாலுமே கண்டிப்பாக ஸ்மஜ் ஆகிடும் அதனால. அண்ட் ஃபைனலி செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை மேக்கப் லுக் ஃபார் கிறிஸ்மஸ். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.